ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கோவிந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் ஜிகே டெக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேஷன் யூசிங் ChatGPT சீரிஸோட டே 3 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ லைக் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் அடிக்கிறீங்க, ஸோ நீங்கள் எவ்வளோ எரர்ஸ் பண்ணுறீங்க, அக்யூரசி எவ்வளோ, அதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டோட ஓவரியூ மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும். ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு தான் இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தான் வெப்சைட்டு. ஸோ அதுக்கு டார்க் மோடு, லைட் மோடு சொல்லிட்டு 2 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் டார்க் மோடில் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமர் மோடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மினிட்டு, 2 மினிட்டு, 3 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேராகிராஃப் வரும். நம்ம இது 1 மினிட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் மோட் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிட்டு இன்ஃபினிட்டிவ் மோட் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேர்டு வரும். ஸோ நம்ம எவ்வளோ டயத்தில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் வாட்ச் மூலியமாக வரும். ஸோ ஓகேவா? ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வேர்டு அடிக்கிறேன். ஸோ இங்கே வேர்ல்டு வேர் கம்யூனிகேஷன் இஸ் கீ, கமா டைப்பிங் எஃபிஷியன்ட்லி இஸ். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். VII போட்டு மறுபடியும் பேக் ஸ்பேஸ் அமைக்கி TAL அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபுல் ஸ்டாப் பிடிச்சோன்னா எனக்கு அக்யூரசி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 99%. ஸோ வேர்ல்டு எத்தனை வேர்டு அடிச்சிருக்கு அப்படின்னா 22 வேர்டு. எத்தனை கேரக்டர்ஸ் அடிச்சிருக்கு அப்படின்னா 112. ஓகேவா? ஸோ மறுபடியும் ரீட்ரை கொடுத்துனா மறுபடியும் முதல்ல ஓடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கெல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டூல் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ இல்லைனா கர்சர். அதாவது HTML ஃபைலை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரே ஒரு டூல் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ChatGPT உள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ChatGPTக்குள்ளே போவோம். ஸோ நான் ப்ராம்ப்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் பெருசாக இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். அதில் என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே டைப்பிங் ஸ்பீட் டெஸ்க்டாப் பற்றி எனக்கு வேணும். இன்டர்னல் CSS அண்ட் JavaScript வேணும். ஸோ எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்குவயர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ தி ஆப் கரண்ட்லி ஹேஸ் 2 main modes. ஓகேவா? ஸோ தி டைம் மோட் அண்ட் இன்ஃபினிட்டி மோட். இந்த டைம் மோட்டில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட் மோட் கண்டினியூஸாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் ஃபியூச்சர் சாம்பிள் டெக்ஸ்ட் செலெக்ஷன்ஸ். அதாவது WPM அப்படின்னா வேர்டு, அப்புறம் அக்யூரசி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ட்ராக் பண்ணி போகும். ஓகேவா? அதே மாதிரி வேர்டு எரர் பின்ஸ், அதாவது லோடிங் அனிமேஷன். அதாவது வேர்டு எரர் பின்ஸ் அப்படின்னா வேர்டு எரர் வந்துச்சுன்னா அது ரெட் கலரில் காமிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஐ வாண்ட் கீப் ஆல் எக்ஸிஸ்டிங் JavaScript ஃபங்க்ஷனாலிட்டி இன்டாக்ட் பட் கம்ப்ளீட்லி ரீடிசைன் தி UI இன் தி ஃபாலோயிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதாவது இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம ரீடிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த UI நம்ம டிசைன் பண்ணி JavaScript எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ மாடர்ன் டிசைன் ஸ்டைல் என்னென்ன மாடர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் வாசித்து பார்த்து உங்களுக்கு என்னென்ன மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணிட்டு நீங்கள் என்டர் தட்டுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரீடிசைன் அதே தான். ஸோ அந்த இதுதான் கொடுத்துருக்கு. நான் கொடுத்தது மாடர்ன் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஐ வில் ப்ரிப்பேர் தி ஃபுல் ரீடிசைன் HTML ஃபைல், எக்ஸாம்பிள் பேராகிராஃப் அண்ட் ஆல் அனிமேஷன் ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. விச் ஆப்ஷன் யூ ப்ரிஃபர் கலர் அண்ட் லோடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் படித்து பார்க்காம ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு மறுபடியும் எஸ்ன்னு சொல்லி கொடுத்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஃபைண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். நான் ஓகே கிவ் யூ கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
ஸோ அது நமக்கு வந்து ஒரு கோடு கொடுத்துருக்கு. ஸோ அந்த கோடை நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைல் பண்ணுவோம். டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு test.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுக்குறேன். ஓகேவா. வெயிட்டிங். ஓகே. ஸோ ஓகே தான். பட் இதை அடிச்சு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட்டு எதுவுமே கொடுக்காமலே இது ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா. டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி நம்ம வரக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ டைமர் ஓடல, எதுவுமே ஓடல. ரீஸ்டார்ட் கொடுத்தாலுமே நம்ம டைமுக்கு ஒன்றும் ஓடல. சரி, இன்ஃபினிட்டி மோடில் ஆன் பண்ணி பார்ப்போம். இன்ஃபினிட்டி மோட்டும் சேம் இஷ்யூ தான் வருது. ஸோ நம்ம வந்து மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இது ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ChatGPT போயிடும். இந்த கொடுத்தது வந்து நமக்கு வந்து பிடிக்கல, அதாவது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன், அப்போ கீழே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மோர் சாம்பிள் பேராகிராஃப் அண்ட் ட்ராப் டவுன் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஆட் தட் ஃபியூச்சர்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஐ வாண்ட் மோர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆட் மோர் பேராகிராஃப் அண்ட் பிக் சைஸ் பேராகிராஃப் அண்ட் ப்ளீஸ் ரீடிசைன் யூஐ அண்ட் கலர்ஸ் ஆல்சோ குட் அனிமினேஷன். ஆக்சுவலாக நான் வந்து வெறும் யூஐயும் பேராகிராஃபை மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். எவ்விதமான லைக் ஃபங்க்ஷன்ஸும் நான் வந்து மாற்ற சொல்லலை. ஓகேவா. ஜஸ்ட் வந்து நான் யூஐ மட்டும் நான் மாற்ற சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நிறையா கொடுத்து வச்சுருக்கு. நான் வந்து கிவ் ஃபுல் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாமே கொடுத்து மறுபடியும் ஒரு கோடு கொடுத்துருக்கு. அதை கால் பண்ணி பார்ப்பேன். வெயிட் பண்ணுங்கள். சேம் அதே ஃபைலில் போய்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்துரும். ஆல்ரெடி வந்து லைவில் தான் இருக்காமையா, லைவில் தான் இருக்குது. ஸோ லைவில் வந்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் வந்து போய்ட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சேம் இஷ்யூ தான். நம்ம வந்து எதுவுமே மாடிஃபை பண்ண சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக டைமிங் ஓடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் அதே இஷ்யூ, ஜஸ்ட்டு வந்து யூஐ மட்டும் மாற்றி கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ வந்து ஷார்ட் பேராகிராஃப், லாங்கர் பேராகிராஃப் ஏதோ 3-4 இருக்குது. ஸோ நம்ம வந்து அதையும் பட்டு அடிச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோன்னா டைமிங் ஓடணும் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு வந்து டைமிங் மோடு வந்து 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணணும். இன்ஃபினிட்டி மோடு வந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்ஃபினிட்டி மோடு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் ஓடுற மாதிரி, அதாவது டைமர் ஓடிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நான் கிளிக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது மறுபடியும் நான் ChatGPT போயிட்டு சேம் நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணி அனுப்பினா போதும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆல் ஓகே பட் ஒய் இஸ் டைம் டிட் நாட் ரன்னிங் அண்ட் போத் இன்ஃபினிட்டிவ் மோட் அண்ட் டைமர் மோட் இஸ் லைக் 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் ஆப்ஷன் அண்ட் கிவ் மோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நான் வந்து ஏதோ ஒரு யோசனையில் ஏதோ கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே என்ன ஆல்சோ ஆட் ரேண்டம் பேராகிராஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எஸ் ஆல்சோ ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மறுபடியும் ஏதோ பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, யூ வாண்ட் மீ மேக் பேராகிராஃப் 2 to 3 times longer than before for more realistic practice அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ கொடுத்துட்டு எஸ் ஆட் அண்ட் கிவ் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது கோடு கொடுத்துருக்கு. நம்ம மறுபடியும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஸ் கொடுப்போம். ஓகே. வந்து ரிவ்யூவில் ஒரு வாடி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ வந்திருக்கு பாருங்கள். 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ டைமர் மோடு நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா டைமர் ஓடுது. 3 மினிட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே நல்லா அடிக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேராகிராஃப் நான் வந்து அடித்து முடித்த அப்புறம் ஸோ பாருங்கள், இங்கே வந்து எரர் வந்துடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெட் கலரில் காமிக்குது. ஓகேவா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன் ஹேண்டில் அடிக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிக்கிறேன். ஓகேவா. ஸோ
நான் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் அடித்து முடிச்சுட்டேன். பிகம்ஸ் ஓகே, சாரி ஓகே. ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணி முடித்தேன், இருந்தாலுமே வந்து இந்த டைமர் ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் பேராகிராஃப் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைமர் ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு பாப்பா பாக்ஸில் வந்து நம்ம எவ்வளோ WPM, எவ்வளோ CPM, எவ்வளோ அக்யூரசி அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அக்யூரசி வந்து 100% சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நம்ம எத்தனை தப்பு பண்ணி நம்ம வந்து பேக் ஸ்பேஸ் அமுக்கலாம், நிறைய டைம் வந்து நம்ம வந்து 2-3 மிஸ்டேக்கும் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதோட அக்யூரசி வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்களா. ஸோ அதுக்காண்டி வந்து நம்ம இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ChatGPT போயிடுவோம். ChatGPT கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு சேட்டில் போயிட்டு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஆட் மோர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு, லைக் ஆல்சோ டைமர் ரன்னிங் இஸ் இன்ஃபினிட்டி மோட், அதாவது வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த டைமர் மோடு ஓகேவா, இப்போ அங்கே வந்து இன்ஃபினிட்டி மோடுக்கு டைமர் வந்து மோடி இதே தான் ஓடுது. ஓகேவா? எனக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், ரீசெட் அப்படின்னு சொல்லி போட்டாலுமே இன்ஃபினிட்டி மோட் வந்துருச்சா. இப்போ நான் டைப் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டைமர் ஓடணும், டைமர் ஓடல. ஓகேவா? ஸோ அது ஒன்று. அதுக்காண்டி வந்து இன்ஃபினிட்டி மோட் வந்து லைக் ஸ்டாப் வாட்ச் மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆட் கஸ்டமர்டு பேராகிராஃப், அதாவது நம்ம பேராகிராஃப் நம்மளாம் என்டர் பண்ணுற மாதிரி வேணும். ஓகேவா? அதை கொடுத்துருக்கேன். அண்டு பேராகிராஃப் யூசர் டைப்பிங் இஸ் எண்டட், அதாவது பேராகிராஃப் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா டைமரும் எண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஜஸ்ட் ஆடு கஸ்டம் பேராகிராஃப் மறுபடியும் அது கேட்டிருந்துச்சு ஃப்ரம் யூசர் ஓகே கிவ் ஃபுல் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு மறுபடியும் கோட் கொடுத்துருக்கு. மறுபடியும் நம்ம வந்து உள்ளே போய் போடுவோம். ஓகே, கண்ட்ரோல் எஸ். ஸோ மறுபடியும் வந்து வந்துருக்கு. ஸோ கஸ்டம் பேராகிராஃப் போட்டோன்னா நம்ம கஸ்டம் பேராகிராஃப் இது ஆக்சுவலாக இருந்துச்சு போட்டுருச்சுருந்தோம் முன்னாடியே. ஸோ இங்கே வந்து இன்ஃபினிட்டி மோடு அப்படின்னு சொல்லி ரேண்டம் பேராகிராஃபே போடுவோம். இப்போ இன்ஃபினிட்டி மோட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுப்போம். இப்போ இது வந்திருக்கா. ஸோ வந்தோன்னா இங்கே டைமர் ஓடுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ அக்யூரசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகணும், ஸ்டாப்பும் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அக்யூரசி வந்து 100 காமிக்குது. ஸோ மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதை திருத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் அதே மாதிரி ChatGPT உள்ள போயிடும். ஸோ அது கீழே வந்து என்ன டைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஆஃப்டர் ஏ டைம் அவுட் கிவ் ஏ பாப்அப் மெசேஜ், ஒரு பாப்அப் மெசேஜ் வரணும். லைக் யூசர் கம்ப்ளீட் தி பேராகிராஃப், யூசர் வந்து பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்னென்ன WPM, CPM அண்ட் அக்யூரசி எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? இந்த பாப்அப் பாக்ஸ் அப்படின்னு சப்போஸ் டிட் நாட் கம்ப்ளீட், அதாவது யூசர் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வரணும். டிஸ்பிளே வந்து WPM, CPM அண்ட் அக்யூரசி நம்ம வாங்கிக்கணும். ஓகேவா? இன்ஃபினிட் மோட் அண்ட் இன்ஃபினிட் மோட்டுக்கும் வந்து சேம் தான். வேறு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட WPM, CPM அண்டு அக்யூரசி. பட் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒன்று எடுக்கணும், அதாவது எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாப்அப் பாக்ஸை வந்து மாடர்ன் யூஐயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து ஆல்சோ அக்யூரசி, இங்கே வந்து நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே தான் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ அக்யூரசி கால்குலேட் ஹவு மெனி டைம்ஸ் யூசர் கிளிக் தி பேக் ஸ்பேஸ் பட்டன் டு கால்குலேட். ஓகே, ஸோ நான் என்ன கொடுத்துருக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா யூசர் எத்தனை டைம் வந்து பேக் ஸ்பேஸ் அமுக்குறாங்களோ அந்த தடவை வந்து நீ அக்யூரசி குறைக்கணும், அதே மாதிரி கால்குலேட் பண்ணி குறைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ கேரக்டர்ஸு மைனஸ் எரர் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் கவுண்ட்டு டிவைடட் பை டோட்டல் கேரக்டர்ஸ் இன்ட்டு 100. ஓகேவா? அதான் அக்யூரஸியாக வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரீட்ரை பட்டனும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஜஸ்ட் ஆட் ரீட்ரை பட்டன் அண்டு கிவ் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுவோம். Ctrl A, Ctrl V, Ctrl S. ஸோ இப்போ வந்து போய் பார்ப்போம். ஸோ சேம் திங் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைமர் மோடு 1 மினிட்டு ரேண்டம் பேராகிராஃபே போடுவோம். வெயிட் பண்ணுங்கள், ரேண்டம் பேராகிராஃபே போடுவோம். ஸோ இது வந்து சின்னமாக தான் இருக்குது, நான் டக்குன்னு முடிச்சிடறேன். இங்கே ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் பேராகிராஃப் முடிச்சிட்டேன். அதோட எவ்வளோ அக்யூரசி அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். 99 அக்யூரசி. ஏன்னா நான் ஒரே ஒரு டைம் தான் வந்து பேக் ஸ்பேஸ் அமுக்குனேன். WPM வேர்டு எத்தனை வேர்டு அடிச்சிருக்கோம், எத்தனை கேரக்டர்ஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். மொத்தமாக வந்து கேரக்டர் வந்து 147 அடிச்சிருக்கோம். எத்தனை வேர்டு அப்படின்னா 29 வேர்ட்ஸ். அக்யூரசி வந்து 99. ரீட்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து கஸ்டம் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கஸ்டம் பேராகிராஃபில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு லைக் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு வந்து சாம்பிள் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சாம்பிள் பேராகிராஃப். ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு சாம்பிள் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று போகுது உள்ள. ஸோ நமக்கு வந்து ஸோ ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்மளோட இதில் வந்து போடுறேன். Ctrl+V கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படின்னா இந்த கீழே வந்துச்சு பாருங்கள். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து பார்த்து அடிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து லெட்டர்ஸை வந்து அதாவது நம்ம டைப்பிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து எரர்ஸ் வராமல் நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்காக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு Day 1 வீடியோவில் வந்து நான் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ காய்ஸ்.